ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் தயிர் வச்சு தான் ஒரு சூப்பரான சுவையான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இட்லி தட்டத்தை வச்சுட்டு ஒரு 2 வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அந்த தட்டத்தில் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு வாழைக்காய் வேக 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய தோல்களை எல்லாம் நீக்கிடலாம். இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் கூட சேர்ந்து சாப்பிடும்போது அது கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தோலை எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். வேக வச்ச இந்த வாழைக்காய் துண்டுகளை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையில் கூட வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடயே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. கூடையே ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தயிர் வாழைக்காய்க்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான வாழைக்காய் தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.